கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கத்திருந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தண்டீர் அழைத்து கொண்டு வாரும். தன்னை எல்லாம் கத்தண்டீர் மாற்றும். நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்கள் எங்கள் நேரத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாடல் வேலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, ஜெப பகுதி நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்படும் பேசுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்தை இயேசப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரும் கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. இங்குதான பாடல். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. உலகத்தின் ஸ்நேகம் தள்ளிடவே, உறவுகளை ஒதுக்கிடவே, மாம்சத்தின் இச்சை வெறுத்திடவே, மாறாத இயேசுவை பற்றிடவே, போதுமே செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே, முன்னேறி செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. பாவம் என்னை மேற்கொள்ளாதே, பாரம் என்னை தொடர்ந்திடாதே, பாலான பிசாசும் ஓடிடுமே, பாரினி நாடும் வெற்றி பெறவே, தோல்வியே இல்லையே. தேவனே அடைக்கலமே, தோல்வியே இல்லையே. தேவனே அடைக்கலமே, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. நன்றியே
நன்றி பலி உமக்கே. இயேசுவின் அன்பினை கொண்டாடவே இன்பரி நேசம் நாடிடவே இழந்தவைகளை திரும்ப பெற்றிடவே தொலைந்தவர்களை தேடிடவே போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ளவே போதுமே என்றுமே மேற்கொள்ளவே கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே. கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே. கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே நன்றி பலி உமக்கே. நன்றியே இயேசுவே நன்றி பலி உமக்கே. அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் அவரை துதிக்க போயிடுவோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லைன்னா இயேசப்பா ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால எங்களை நடத்துகிறவர். ஆண்டவரே எங்களை நீதிமானாய் நீர் மாற்றுகிறவர். ஆண்டவரே பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையினால எங்களை நடத்துகிறவர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு முன்பாய் நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா. ஆண்டவரே உமக்கு முன்பாய் நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை இயேசப்பா. நீங்கள் தான் எங்களை நடத்துகிறவர், நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீங்கள் தான் எங்களை ஆண்டவரே பாதுகாக்கிறவர். ஆண்டவர் நீங்கள் தான் எங்களுக்கு ஜீவன் சுகம் கொடுத்து நடத்துகிறவர். ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்கிறவர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால எங்களை தகுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரத்தம் எங்களை நீதிமானாய் மாற்றுகிறது ஆண்டவரே. அந்த கிருபை ஆண்டவரே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களுக்கு ஆண்டவரே தகுதியாக நீங்க கொடுத்திருக்க கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் யார்? இந்த வானத்திலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
என்று நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்கள் தாகம் திட்டி, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்கள் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கொப்பானவர் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. அப்பா உமக்கொப்பானவர் ஒருவருமே இல்லை. இயேசுவே உமக்கொப்பானவர் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்துகிற தேவனாய், எங்களை அதிசயமாய் நடத்துகிறவராய் ஆண்டவரே நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் என் ஆமென். இயேசுவே எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீ காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம்.
நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். இயேசுவே நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இந்த நேரத்தில் நீ இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் இல்லைன்னு ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரே உமது பார்வைக்கு நாங்கள் ஒன்றுமே இல்லை. உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நம்ம தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவன் நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம். இந்த போதை பொருட்களுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இவை எல்லாம் அழித்து போடும்படியாக ஸ்தோத்திரம். மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக நம்ம இதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இதனால் எத்தனையோ சம்பவங்கள் நம்முடைய தேசத்தில் நம்ம கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை ஏசப்பா விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு அவங்க இருதயத்துக்குள்ள தேவர் தான் கிரியை செய்ய முடியும். எந்த மனிதனும் மாற்ற முடியாது. கர்த்தர் தான் படைத்த தேவன் தான் அவங்களை மாற்ற முடியும். கர்த்தர் உதவி செய்யும்படியாக நம்ம எல்லாரும் அவருடைய இரக்கத்துக்காக நம்ம நோக்கி பார்த்து ஜெபம் கர்த்தர் எல்லாம் சோதர மதுபான கடைகள் அடைக்கும்படியாக இந்த போதைப் பொருட்கள் விற்கிறவர்கள்லாம் சோதரன் தடை செய்யும்படியாக அப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் மனிதனை அழிவுக்கு நேராய் நடத்துகிற இப்படிப்பட்ட அந்த போதைப் பொருட்களை கர்த்தர் அழிக்கும்படியான காரியங்களை தேவன் கொடுக்கும்படியாக அரசாங்க நடவடிக்கை எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் எல்லாருடைய தயவுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் அப்பா அந்த மதுபானத்துக்கும் போதைப் பொருட்களுக்கும் ஆண்டவரே அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த போதைப் பொருட்கள் எத்தனையோ இடத்தில் தவறான காரியங்கள் சம்பவங்கள் நடக்குது. ஆண்டவரே இதனால் கொலைவெறி நடக்குது. ஆண்டவரே எத்தனை சம்பவங்கள் நடக்கிறது, பலாத்காரங்கள் ஆண்டவரே இதன் நிமித்தமாய் நடக்குது. ஆண்டவரே கர்த்தர் இப்படிப்பட்ட அந்த போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் இந்த நாளில் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதனால் எத்தனை பாதிப்புகள் ஆண்டவரே, எத்தனை இடத்துல விபத்துகள், எத்தனை இடத்துல கொலை சம்பவங்கள் நடக்குது ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே மனம் இறங்கி எங்கள் தேசத்தில் எங்கள் மாநிலத்தில் கர்த்தர் நீர் ஆண்டவரே இப்படிப்பட்ட மதுபானத்தில் இருந்து ஒரு விடுதலை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு கொடுங்க, வாலிபர்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே படிக்கும் போது இப்படிப்பட்ட தவறான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதனால் பாதிக்கப்படுகிறது. ஆண்டவரே புகை இலைக்க அடிமைப்பட்டு ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் வாலிபர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறாங்க. ஆண்டவரே கர்த்தாவே இப்படிப்பட்ட அந்த போதை பொருட்களிலிருந்து கர்த்தாவே இயேசுவே நீர் ஜனங்களை ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்களை எங்கள் மாநிலத்தின் ஜனங்களை ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற பகுதிகளில் கர்த்தாவே ஒரு விடுதலையை இயேசப்பா நீங்கள் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதர இந்த கடைகள்லாம் அடைக்கப்படும்படியான காரியங்களை கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த போதைப் பொருட்கள் விற்கிறவர்களுக்கு ஆண்டவரே சோதர அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே ஆண்டவரே விற்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் நீ வெளிரங்கமாய் கர்த்தர் நீ கொண்டு வருவீராக. ஆண்டவரே அதை தடை செய்யும்படியான காரியத்தை இயேசப்பா நீர் ஜனங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க.
ஆண்டவரே சமுதாயம் சீர்குலைந்து போகாதவாறு ஆண்டவரே கர்த்தாவே இப்படிப்பட்ட போதை பொருளுக்கு அடிமைப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே வாலிபர்களை பிள்ளைகளை ஆண்டவரே நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மனம் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதனால் எத்தனை ஆண்டவரே தவறான செயல்கள் தீய செயல்கள் எங்கள் தேசத்தில் நடக்குது. கர்த்தர் எல்லாம் நீர் அப்புறப்படுத்தி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதை ஆண்டவரே அவை எல்லாம் கர்த்தர் நீர் அழித்து போடுங்கப்பா. ஆண்டவரே அரசாங்கத்தில் கர்த்தர் கிரியை செய்யுங்க. அரசாங்கம் இது எல்லாம் தடை செய்ய கர்த்தர் உதவி செய்யணும். ஆண்டவரே ஆண்டவரே சோதரம் ஏசப்பா நீர் உதவி செய்யும். ஆண்டவரே அது மாத்திரம் எங்கள் திருச்சபை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உறவினர்கள் எத்தனோ பேர் ஆண்டவரே இப்படிப்பட்ட போதை பொருட்களுக்கு புகையிலைக்கு மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்களை ஏசப்பா நீங்க விடுதலையாக்குங்க. அநேகர் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் இந்த போதை பொருட்களுக்கும் புகையிலைக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஏசப்பா நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க இருதயத்தை ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே ஒரு பூரண விடுதலை ஏசப்பா நீங்க தான் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் ஆவியில் ஆத்மாவில் ஏசப்பா ஒரு விடுதலை ஏசப்பா நீங்க கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்படிப்பட்ட பொருட்களை விற்கிறவர்கள் ஆண்டவரே அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆண்டவரே சோதரன் தகப்பனே ஆண்டவரே சோதரன் ஆண்டவரே இந்த சமுதாயம் சீர்கெட்டு போகாதவர் கர்த்தர் அவை எல்லாவற்றில் இருந்து ஆண்டவரே நீங்க விடுதலையாக்குறதுக்காக உமக்கு சோதரம். இந்த போதை பொருட்களை கர்த்தர் நீர் அழிக்கிறதுக்காக சோதரம். படிக்கிற பிள்ளைகளையும் வாலிபர்களையும் ஏசப்பா நீங்க விடுதலையாக்குறதுக்காக சோதரம். ஆண்டவரே குமாரனை விடுதலையாக்கினால் அவங்க மெய்யாகவே விடுதலை அவருக்கு வேதம் சொல்கிறது. ஆண்டவரே பூரணமான விடுதலை கர்த்தர் நீர் கொடுக்கிறதுக்காக உமக்கு சோதரம். ஆண்டவரே குற்ற செயல்கள்லாம் நடக்காதவர் கர்த்தர் எங்க தேசத்தை உங்க மாநிலத்தை எங்க பட்டணத்தை நீர் பாதுகாத்துக் கொள்கிறதுக்காக உமக்கு சோதரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த முற்றிலுமாய் கர்த்தர் நீர் அழிக்கிறதுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு சோதரம் உங்களுடைய தயவுள்ள கரம் எங்க தேசத்தை நீட்டப்படுகிறதுக்காக உமக்கு சோதரம். நீங்க விடுதலையாக்குறதுக்காக சோதரம். அநேக ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக உமக்கு சோதரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடியால் நம்ம எல்லா சோதரங்களை செலுத்துவோமா. அப்பா உமக்கு சோதரம். இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, எக்ஸாம் எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். எக்ஸாம் எழுதுறது பெரிய காரியம் இல்லை. அவங்களுக்கு ரிசல்ட் வரும்போது எந்த பிள்ளைகளும் இந்த நாட்களில் தவறான முடிவை எடுத்து விடக்கூடாது. நம்ம தோத்துட்டோம், இந்த மார்க்கை வச்சு நம்ம இன்னும் வேற இது படிக்க நம்ம விரும்பின பாடத்தை படிக்க முடியும்னு சொல்லி சில பிள்ளைகள் தவறான காரியத்தை செய்து விடுகிறாங்க. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து சத்துருவ கையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உள்ள மன ரீதியில் நல்ல ஒரு விடுதலை அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் எல்லாம் ஜெபமா தவறான சிந்தைகள் எதுவும் பிள்ளைகளை ஆட்கொள்ளாதவாறு நம்ம எல்லாரும் வருமானப்பட்டு நம்ம ஜெபமா எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே 10th 11th 12th பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எடுத்த முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கர்த்தர் நீங்க கொடுக்கணும். ஆண்டவரே சில பிள்ளைங்க இந்த எக்ஸாம் நான் இப்படி சரியா எழுதலைன்னு சொல்லி பயத்தோடு தவறான முடிவுகள் எடுக்காதவாறு ஆண்டவரே சோதரமப்பா சத்துருவின் கையிலிருந்து பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தீய எண்ணத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரன் தகப்பனே சிலர் குடும்பத்தின் நிமித்தமாக வருகிற மன அழுத்தத்தினால ஆண்டவரே பிள்ளைகள் தவறான முடிவை எடுத்து விடாதவாறு கர்த்தாவே பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோதரங்க திருச்சபையில் அநேக பிள்ளைகள் எழுதியிருக்கிறாங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரங்க கிராமங்கள் உள்ளே செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரே சண்டை வருகிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே சோதரங்கள் தெரிந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். எங்கள் தமிழ்நாடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாப்புகளுக்கு தீமைகளுக்கும் கர்த்தர் விலைக்கு நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரமாப்பா அநியாயமா எந்த பிள்ளைகள் தவறான முடிவுக்கு கடந்து போகாதவாறு கர்த்தருடைய கரம் ஆண்டவரே உடைய அனுக்கிரக கரம் கூட இருந்த பிள்ளைகளை காப்பாற்றி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஜெயம் கொடுக்கிறவர், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரவே நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தற்கொலையின் ஆவியிலிருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான ஆலோசனையிலிருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான சிந்தையிலிருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மன அழுத்தத்திலிருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரம் மீதியான எக்ஸாம் நல்ல முறையில் எழுத கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே சோதரம்
கர்த்தர் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சிறு பிள்ளைகளுக்காக மற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, அடுத்த வருஷத்துக்கான எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு சந்தித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வரும்போதும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற இடத்திலையும் கர்த்தர் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும். படிப்பில் வெற்றி பெற கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அறிவில் சிறந்தவங்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நம்ம எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய கிராம ஊழியங்களுக்காக கர்த்தர் கிராம ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுமா. கடந்த நாட்களில் ஒரு அம்மா படுக்க இருந்தாங்க, நம்ம ஜெபம் பண்ணோம். கடந்த வாரத்தில் அவங்க வேலைக்கு கடந்து செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து நம்ம அம்மாவை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக, தொடர்ந்து அவங்க இயேசுவை நம்ப கர்த்தர் உங்கள் இருதயத்தை கர்த்தர் திறக்கும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் கொடுத்த பெரிய சுகத்துக்காக நாம் எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான அம்மாவுக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. படுக்கையில் இருந்த அவர்களை நீங்க தூக்கி நடக்க பண்ணினீங்க ஆண்டவரே. நடக்க பண்ணுகிறது மாத்திரம் இல்லை, தங்களுடைய வேலைக்கு கடந்து செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். கண்ணீரோடு கூட ஆண்டவரே அன்னைக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு எனக்கு சுகம் கொடுத்தான, இயேசுவை ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னாங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே 2 வாரத்தில் கர்த்தாவே அந்த அம்மாவை எந்திரிச்சு நடக்க வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேலைக்கு கடந்து செல்லும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்தீரே. அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு பூர்ண சுகத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த அம்மா ஆண்டவரே உம்மை நம்ப உம்மை விசுவாசிக்க ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை பெரியது, உம்முடைய ஆண்டவரே செயல்கள் மகத்துவங்கள் பெரியது ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே படுக்கையில் இருந்த திமிர்வாத காரனே நீர் நெஞ்சு நடக்க பண்ணினவர், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினவர் ஆண்டவரே. மரித்த ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் உயிரடை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த அம்மாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆண்டவரே விசுவாசத்தில் அதிகமாய் உம்மை நம்பி உம்மை சார்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு எந்த விதத்தில் எந்த மனிதர்கள் மூலமாகவோ அந்த அம்மாவை ஆண்டவரை மீண்டும் தவறான ஆண்டவரே நடத்ததில்லை, அவங்க கடந்து போகாதவாறு கர்த்தர் நீர் அம்மாவுடைய ஆத்மாவை நீர் காத்து நீங்கள் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு கேட்ட இருதயம் அவங்களுக்குள்ள உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி அன்னைக்கு ஆண்டவரே இயேசுவேன்னு சொன்னாங்க, அதே மாதிரி தொடர்ந்து ஆண்டவரே அவங்க உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆத்மாவை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இன்றைக்கு நடக்கிற அந்த கிராம ஊழியத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே இடத்துல நடக்கிற அந்த கிராம ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க, சுவிசேஷ கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அநேக ஜனங்கள் கடந்து கொண்டு உம்முடைய விடுதலையும் உம்முடைய ரட்சிப்பையும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின் வேலையில் கர்த்தர் நீ ஜனங்களோடு கூட இடைப்படுங்க. கேட்கிற இருதயத்தில் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு கேட்ட இருதயம் உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் போராட்டங்கள் தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் வல்லமையுள்ளவர். அந்த தேவன் இப்பொழுது இந்த கிராமத்தை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. உடைய தூதர்கள் அந்த இடத்துல கிரியை செய்வார்களாக. உடைய வல்லமை மகத்துவங்கள் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு கர்த்தர் நீர் வல்லமையை எடுத்து அந்த இடத்துல நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தை கடந்தவர் ஒவ்வொருவரையும் நீர் வல்லமை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மதியம் நடக்கிற சிறுவர் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. 7 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல பிள்ளைகள் கடந்த கர்த்தர் உதவி செய்யுங்க. சிறு பிள்ளைகளை தடை பண்ணாதவாறு ஆண்டவரே நீங்க சொன்னீங்க. சிறு பிள்ளைகள் என்ன எடுத்து வருக இடம் கொடுங்க, தடை பண்ணாதீங்க சொன்னீங்க ஆண்டவரே. சில இடத்துல
ஆண்டவரே கிராமத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் வருவதற்கு தடையை உண்டு பண்ணுகிறாங்க கர்த்தர், அதெல்லாம் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அந்த இடத்துல சிறுவர் ஊழியர் எல்லா பிள்ளைகளும் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபையும் அனுக்கிரகத்தையும் ஏசப்பா நீங்க கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஆண்டவரே நல்ல ஆண்டவரே அந்த ஊழியங்கள் நல்ல முறையில் நடக்க கர்த்தர் உதவி செய்யணும். எந்த தடையும் வராதவாறு கர்த்தாவே நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஏசுன்னு சொல்ல கர்த்தருடைய விடுதலை சமாதானம் அந்த பிள்ளை இருதயத்துக்குள்ள உண்டாகணும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமா நடக்கிற ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நடத்துகிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. 7 இடத்துல நடக்குது கர்த்தர், அந்த 7 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. நடத்துகிற பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வெயில் காலங்களிலும் ஆண்டவரே பிள்ளைகளை எதுவும் செய்த அணுகாத பாரு ஆண்டவரே. பிள்ளைகளை நல்ல உற்சாகப்படுத்தி பிள்ளைகளை பாதுகாத்து நீங்க நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய தூதர்களுக்கு கட்டளையிடும். உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாக்க முடியாத உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து நீங்க நடத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அதிகமாக உங்களுடைய ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நடக்கிற எல்லா ஊழியத்தையும் கிராம ஊழியம் எல்லா டிராக்ஸ் ஊழியம் நற்செய்தி கூட்டம் ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உங்களுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு கிடைப்பதாக, உங்களுடைய கிருபை எங்களுக்கு கிடைப்பதாக. போக்கிலும் மரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. வேலையில் வரவங்களோடு கூட டூ வீலரில் வரவங்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருப்பதாக. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போவதாக. உங்களுடைய ரத்த கொடைகளை ஒவ்வொருவரையும் மூடி மரத்தினை பாதுகாத்துக் கொள்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மாலை நடக்கிற எல்லா ஊழியத்துக்கான தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்கணும் ஆண்டவரே. குறைவுகள் வராதவாறு ஆண்டவரே மீதம் எடுக்கத்தக்கதான ஆண்டவரே சோதரன் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, நீங்க வாய்க்கால்கள் வெட்டுங்க, அவையெல்லாம் தண்ணீரால் நிரப்ப மாட்டேன்னு சொன்னவர் ஆண்டவரே. சோதரம் உண்மை நம்பி இந்த ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்க சொல்லிக்க சகல சிருஷ்டிகளுக்கும் கடந்து சென்று நீங்க ஆண்டவரே சுவிசேஷத்தை பிரசங்க சொல்லியிருக்கீங்க. அதை நம்பி நாங்கள் கடந்து போய் உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை பிரஸ்தாகப்படுத்துகிறோம். அந்த ஸ்தானத்தில் நீங்க வந்து ஆசீர்வதித்த தேவைகளை சந்தித்து ஒரு குறைவில்லாமல் மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவான ஆசீர்வாதம் இந்த ஊழியத்தில் உண்டாவதாக. கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அந்த கிராமங்களிலே ஒரு ஆலயத்தை எழுப்ப கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் நீர் ஆயத்தம் பண்ணி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களால் அல்ல, எங்களுடைய பலத்தினால் அல்ல, சுயத்தினால் அல்ல, பணத்தினால் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உமாலே ஆண்டவரே. நீங்க சித்தம் கொண்ட இடத்துல எப்படி தாவீதுக்கு அன்றைக்கு ஆண்டவரே ஆலயத்தை கட்டுவதற்கு இடத்தை ஆயத்தம் பண்ண கர்த்தர் உதவி செய்தீரோ அதே போல ஆண்டவரே நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் காரியங்களை வாய்க்க செய்து இடத்தை கர்த்தர் தந்து ஆலயத்தை கர்த்தரை நீர் கட்டி எழுப்பி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்கள் கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்த பரிசுத்தமுள்ள தேவனாகிய உம்மை ஆராதிக்க இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஒரு ஆலயத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டித்தாரோம் ஆண்டவரே. நீங்க உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் படுகிற எல்லா பிரயாசங்களுக்கும் நல்ல ஒரு பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீங்க தாங்கி நடத்துங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம எல்லாரும் தேவன் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை இயேசுவே கேட்டிருக்கிறீங்க. தேசத்திலும் ஊழியத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், எங்கள் கண்கள் காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். நம்ம சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியத்தை நம்ம தியானித்து முடிப்போம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது அங்கே அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் சுதந்திரம் அப்படிங்கிறது சொத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 2ஆம் வசனத்தை சொல்லுகிறான், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிற சுதந்திரம் என்னன்னா சொத்து அப்படிங்கிற குறித்து நம்ம பார்க்கிறோம். அதாவது அவன் சொல்லுகிறான், நேர்த்தியான இடங்களில் எனக்கு நல்ல பங்கு கிடைச்சது, ஆம் சிறப்பான சுதந்திரம், ஒரு அருமையான சொத்து அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் ஏன் இந்த வார்த்தையை சிறப்பான சுதந்திரம், நேர்த்தியான இடத்துல சரியான இடத்துல பங்கு அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவன் முதலாவது அவன் அந்த வசனத்தை நம்ம பார்க்க போகுது,
அங்கே அந்த முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனம் 16:1. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அதாவது அவனுடைய செல்வம் என்பது, அவனுடைய சொத்து என்பது எதுனா, அவன் இந்த உலகத்தில் சம்பாதித்த பொருட்கள் அல்ல. அவன் அந்த நம்ம சொல்கிற மாதிரி ஆமாம் சொத்து சுகம் இடம் வீடு அவனுக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் அவன் எதை பெரிய சொத்தாக நினைத்திருந்தானா, கர்த்தரை தான் தன்னுடைய சொத்தாக என்ன செஞ்சிருந்தான், நினச்சிருந்தான். ஏன்னா அதில் ஒரு வசனமும் நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்குது. அந்த 5வது வசனத்தை வாசிங்களேன். 5வது வசனத்தை, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தர் என் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். அதனால தான் கர்த்தர் தன் சொத்தாக வைத்திருக்கிறதுனால தான் அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா, நம்பிக்கையோடு அவர் என்னை காப்பாற்றுவார். இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம் எனக்கு வேண்டியதாக இராமல் அது யாருக்கு வேண்டியதாக இருக்கிறதுனா, அவன் நெஞ்சு, அவனுடைய இருதயம் சொல்லணுமா. அவன் சொல்கிறான், என் நெஞ்சே, என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி சொல்லணும், என் ஆண்டவராக இருக்கிறீர், நீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், என்னுடைய செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் இந்த பரிசுத்தவான்களுக்கும். ஏன்னா அவன் ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் பெருந்தொகையை அவன் சேர்த்து வைத்திருந்தாலும், இன்னொன்று என்னென்னா அவனுடைய சொந்த வருமானத்திலிருந்து அதிகமான காரியத்தை தாவீது என்ன செஞ்சிருந்தான், அவன் ஆலயம் கட்டுவதற்கு கொடுத்திருந்தான். அப்போ அவன் சொல்கிறான், இந்த என்னுடைய செல்வம் ஒன்றுமே இல்லை, இந்த பூமியில் நான் எவ்வளவு சொத்து சுகம் நான் சேர்த்துருந்தாலும் அவை எல்லாம் என்ன செய்யலை, ஒன்றும் இல்லை. என்னுடைய சுதந்திரம் யாருன்னா கர்த்தர் மாத்திரதான், ஏசப்பா மாத்திரதான். அவர் தான் என் சுதந்திரமாக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. என் பாத்திரத்தில் அவர் பங்குமாக இருக்கிறாரு. அதான் சொல்லுகிறான். நம்ம சொல்கிறோம்ல, என் பாத்திரம் என்னது நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறான் இல்லையா, என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ பாத்திரம் என்ன, என் பாத்திரம் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குது, அவருடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய அனுக்கிரகத்தினால, அவருடைய கிருபையினால என்ன செய்யுது, நிரம்பி வழிகிறது. என் பாத்திரத்துக்கு அவர் பங்குவாக இருக்கிறார். என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு சுதந்திரமாக, ஒரு பங்காக இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறான், அவன் சொல்லுகிறான். அதனால தான் அவன் சொல்லுகிறான், தேவரீர் என்னை என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க, நான் உண்மை நம்பியிருக்கிறேன், ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய சொத்து, கர்த்தர் என் சுதந்திரம் அப்படின்னு சொல்லுகிறான். அதுக்கப்புறம் வசனத்தில் தான் அவன் சொல்லுகிறான், நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு சொல்லி 6ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான். 5ஆம் வசனத்தில் கர்த்தர் தான் என் சுதந்திரம், கர்த்தர் தான் எனக்கு சொத்து, எனக்கு எல்லாம் இருக்குது, இருந்தாலும் கர்த்தர் இல்லைன்னா, ஏசு இல்லைன்னா என் வாழ்க்கையில் நான் ஒன்றுமில்லை. உண்மையிலே அவன் வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள், தாவீது வாழ்க்கையில் அவனுக்கு அவ்வளோ சொத்து வர, அரண்மனையில் சுகபோகமாய் வாழ, வாசனை நிறைந்த மரங்கள் கேதுரு மரங்களினால அவன் குடியிருக்க, அவனுக்கு நல்ல அப்பவுமே அவன் நல்ல ஒரு ஏசி ரூமில் இருந்தான், ஏசி அறையில் இல்லையா, குளிர்ச்சியான அறையில் தாவீது இருந்தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் தான் அவனுக்கு காரணமாக இருந்தார். ஏன்னா அதற்கு முன்பாய் வனாந்தரத்தில் வெயிலில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது இல்லையா, மனுஷனால் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீது வனாந்தரத்தில் எப்படி இருக்கும், வெயில் தான் இருக்கும். அந்த வெயிலில் இருந்த தாவீதை ஆண்டவர் அரசனாக ஆக்கினார். காரணம் என்ன, அப்போ அவனுக்கு சொல்கிறான், இது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற சொத்து எனக்கு சொந்தம் அல்ல, எனக்கு இயேசு தான் எனக்கு சொந்தம் இல்லையா. நம்ம ஒரு பாட்டுக்கு கூட பாடுறோம்ல, சர்வ வல்லவர் என் சொந்தமானார் அப்படி நம்ம என்ன செய்கிறோம், பாட்டெல்லாம் பாடுறோம். அப்போ இயேசு நமக்கு சொந்தமாய், நம்மளுக்கு சொத்தாய் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு சிறப்பான சுதந்திரம் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். அந்த சுதந்திரத்தை கர்த்தர் என்ன செய்வார், அவர் காப்பாற்றி நடத்துவார். எல்லாவற்றையும் தன்னுடைய வீடு 4ஆமத்தில் வாசிக்கிறோம்ல, இல்லை 2 நாளாகமத்தில் என்னுடைய வீடு எல்லாம் எதுக்கு முன்பாக இருக்குது. அந்த வசனத்தை வாசிங்களா, அதுவும் சொல்லியிருக்கிறான். அந்த வசனம் இருக்குது. 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ அவன் சொல்லலை, இல்லை நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சொத்து சுகம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்தை குறித்து எது குறித்து பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம்,
ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு எது இருக்குது, ஏதாவது ஒன்று ஆபத்துனா நம்மளுக்கு பணம் உதவி செய்யும், நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா. சொத்து பந்தம் சொந்த பந்தம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. சொத்து இருக்குது, பணம் இருக்குது, ஏதாவது ஒன்றா நம்ம என்ன செய்யலாம், அந்த பணத்தை செலவழித்து நம்மளை காப்பாற்றிக்கலாம், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம். இந்த உலகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், அதுக்கு தான் நினைக்கிறோம் இல்லையா. ஒன்று சாப்பிடுவதற்கு, இன்னொன்று நம்ம எதிர்காலத்துக்கு என்ன எந்த விதமான திடீர்னு ஒரு தேவை வந்ததுன்னா பணம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொத்து சுகங்கள்லாம் சேர்த்து வைக்கிறோம். அப்போது நம்ம என்ன செய்வோம், அதை தான் நோக்கி பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. ஆனாங்க தாவீது கர்த்தரை தன் சொந்தமாக சுதந்திரமாக சொத்தாக வைத்திருக்கிறதுனால அவன் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசில் இருக்கிறபடி நான் ஆசைக்கப்படுறேன். என் சொத்தை நம்பி இல்லை, என்னுடைய படை வீரர்களை நம்பி இல்லை, தளபதிகளை நம்பி இல்லை, இவங்களாம் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஏகப்பட்ட குமாரர்கள் இருக்கிறாங்க, எனக்கு அப்புறம் என் குமாரர்கள் என்னை காப்பாற்றி நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் யாரையும் நம்பலை, எதையுமே நம்பலை. அவனுக்கு அநேகமான உணவுகள் உண்டு, அதையும் நம்பி இருக்கலாம். நாளை குறித்து கவலை அப்படிங்கிற காரியங்கள் அவனுக்கு எல்லாமே என்ன இல்லை, ஏன்னா எல்லாமே அவனுக்கு இருக்குது. இருந்தாலும் நான் கர்த்தரை மாத்திரம் தான் முன் வைத்திருக்கிறேன், படத்தளபதி வைக்கல, யாரையும் நான் முன்பாக வைக்கல, கர்த்தரை மாத்திரம் வைத்திருக்கிறேன், அவன் சொத்தாக இருக்கிறார். அப்போ உண்மையிலே அவனுக்கு இயேசு ஒரு சொத்தாக தான் இருந்திருக்கிறார் இல்லையா. அவன் ஜீவனை காப்பாற்றி நடத்தினார் இல்லையா. அவன் சொல்கிற மாதிரி நான் எல்லா கருத்தையும் உமக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு அவனுக்கு சொத்து எல்லாம் இருந்தாலும் அவன் இயேசுவை தான் கர்த்தரை தான் நம்பி இருந்தான். அவர் என்னை பார்த்துக்கொள்வார், அவர் என்னை காப்பாற்றுவார், எதிரியின் கையிலிருந்து சத்ருவின் கையிலிருந்து என்னை என்ன செய்வார், காப்பாற்றுவார்ங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவன் முதிர் வயதிலையும் முதிர் வயதிலையும் அவன் என்ன செஞ்சானா, வயதான காலத்தில் தான் அவன் என்ன செஞ்சான், மரித்தான். அவன் யுத்தத்தில் அவன் என்ன செய்யலை, சத்ருவின் கையிலையோ அவன் குமாரர் கையிலையோ இல்லைன்னா போட்டி நிமித்தமாய் வந்த கையிலையோ அவன் என்ன செய்யலை, அவன் பட்டயத்தினால விழுந்து மடிந்து போகலை. அவன் நரைத்த முதிர்ந்த வயதில் அவன் என்ன செஞ்சான், கர்த்தருக்குள்ள மரித்தான். ஆண்டவர் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சார், கொடுத்திருந்தார். அவன் கண்களுக்கு முன்பாக அவன் குமாரன் ராஜாவா என்ன செஞ்சான், சாலமோன் ஆனான். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். காரணம் என்ன தெரியுமா, அவன் கர்த்தர் தான் தன் சொத்தாய் வைத்திருந்தான். இந்த உலகத்தில் நமக்கு சொத்து சம்பாதிக்கலாம், தவறே கிடையாது, நம்ம சம்பாதித்து வைக்கலாம், தாவீதும் வைத்திருந்தான். ஆனால் அதை நம்பி நம்ம நோக்கி பார்க்கக்கூடாது. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், தாவீது சொன்ன மாதிரி நம்மளும் கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். இவையெல்லாம் எனக்கு உலகத்தில் இருந்தாலும் இவையெல்லாம் எனக்கு கை கொடுக்காது, கர்த்தர் தான் எனக்கு கை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். நம்ம அப்பா பார்த்துக்கிடுவார், நம்ம அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, நம்ம இப்போமே கொஞ்சம் வேலை செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், ஏதாவது சேர்த்து வச்சு நம்ம ஏதாவது காரியத்தை சாதிச்சிடலாம், நம்ம அப்படி நினைக்க முடியாது இல்லையா. நம்ம சொல்லுவாங்கள்ல, கோடி உள்ளவங்க தெருக்கோடிக்கு வந்தவங்க அது ஏதோ சொல்லுவாங்க இல்லையா. கோபுரத்தில் இருந்துட்டு கீழே வந்தவங்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதெல்லாம் கொடூரமான காரியங்கள். ஆனால் அப்போ சொத்தை நம்ம நம்பக்கூடாது, அது வரும் போயிடும். ஆனால் இயேசுவை நாம் நம்பும்போது அவர் நம்மை காப்பாற்றி என்ன செய்வார், அவர் நடத்துவார். அதான் தாவீது சொல்லுகிற முதல் வசனத்தில், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். எவ்வளோ லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்தாலும் அவன் யார் இடத்துல உதவி கேட்குறான், தன்னை படைத்த தேவனிடத்தில் அவர் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் சொல்லி கேட்குறான். அப்புறம் அவன் சொத்து கர்த்தர் அவனுக்கு இருக்கிறதுனால கர்த்தரை மாத்திரம் அவன் நம்பி இருக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பொக்கிஷம் எங்கே இருக்குதோ இருதயம் அங்கே இருக்கும். அவன் கர்த்தர் தான் சொந்தமாய் சொத்தாய் வைத்திருந்ததுனால தான் அவனுடைய இருதயம் யாரை நோக்கி பார்த்தது, கர்த்தரை நோக்கி பார்த்தது. அப்போது நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்ம சேர்த்து வச்ச சொத்தை நம்பக்கூடாது. நம்மளுக்கு விடுதலை கொடுக்குற, நம்மை காப்பாற்றுகிற, நம்மளுக்கு சுகம் கொடுக்குற, நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நோக்கி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். வேறு எதையும் அந்நிய காரியங்களோ இயேசுவை தவிர வேறு எதையோ நாடி நம்ம போகக்கூடாது. அது 4ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், அந்த நாமத்தை கூட நான் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கெல்லாம் வேதனைகள் உண்டு, ஆனால் நான் கர்த்தரை நோய் நம்பி இருக்கிறதுனால எனக்கு எந்த வேதனையும் இல்லைன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதனால தான் தாவீது சொல்லுகிறான், நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம், சிறப்பான ஆசீர்வாதம், சிறப்பான சொத்து எனக்கு உண்டு அப்படின்னு நம்பிக்கையோடு கூட என்ன செய்கிறான், தாவீது சொல்கிறான். அதை சொல்வதற்கான காரணம் என்ன, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் அப்படின்னு அவன் சொல்கிறான். கர்த்தர் தான் எனக்கு முதலாவது, எல்லாம் அவர் தான், எவ்வளோ இருந்தாலும் எனக்கு கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னான். இதே மாதிரி இந்த வாலிப நாட்களில் நாமும் சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நம்மளை இன்னும் அதிகமாக மேன்மையை வைப்பார். மேன்மையை வைக்கும்போது கர்த்தரை விட்டு ஓடிடக்கூடாது, கர்த்தர் முன்பாக வைத்திருக்கணும். அதை நோக்கி பார்க்கக்கூடாது, உயர்வை நோக்கி பார்க்கக்கூடாது, வேலையை நோக்கி பார்க்கக்கூடாது,
குடும்பத்தை நோக்கி பார்க்கக்கூடாது. எங்கள் அப்பா எனக்கு இந்த இடத்த வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. நம்ம இவ்வளோ பணம் நம்ம பணத்தில் சேர்த்து வச்சிருக்கேன்னு நோக்கியும் பார்க்கக்கூடாது. எனக்கு எல்லாம் கர்த்தர் எனக்கு சுகம் பலன் கொடுத்து என்னை நடத்துகிறவர். ஏன்னா எத்தனையோ பேர் கோடி கணக்கில் சொத்து வைத்து எத்தனையோ பேர் யாதியோடு கூட இல்லையா, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, அந்த யாதி அவங்களுக்கு இருக்கும். அவங்க சொத்து சுகம் இருந்தாலும் சமாதானம், விடுதலை, சுகம் கொடுக்கிறது கர்த்தர் ஒருவர் தான். நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பது கர்த்தர் ஒருவர் தான். அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தாவீதை ஆசீர்வதித்தவர் நம்மையும் என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே நீர் தான் எனக்கு சொத்து. தாவீது சொன்னது போல, ஏன்னா அந்த அதிகாரத்திலே சுதந்திரங்கிறது சொத்து. ஏன்னா அவன் சொல்லுகிறான், என் செல்வம் எனக்கு வேண்டியதா இராமல் அப்படின்னு சொல்லுகிறான். எனக்கு ஏகப்பட்ட சொத்து, செல்வம், பணம், ஆஸ்தி, பதவி, வீரர்கள், உணவு எல்லாம் இருந்தாலும் அது எனக்கு இப்போ சாப்பாடு ஆக்குறாங்கன்னா ஒரு அண்டா நிறைய திங்க முடியாது. எவ்வளோ ஒரு பிரியாணி வட்டா நிறைய ஆக்கினாலும் அந்த வட்டா நிறைய நம்ம திங்க முடியாது. நம்ம எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் நம்மளால் சாப்பிட முடியும். அதுதான் நமக்கு. எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் நம்மளுக்கு செலவாகிறதுங்கிறது கொஞ்சம்தான். ஆனால் நம்ம அதை நோக்கி பார்க்கக்கூடாது. தாவீதை தான் சொல்கிறான், என் செல்வம் எனக்கு வேண்டியதாயிராமல் எல்லாம். அதான் சொல்கிறேன், என் வீடு, என் பிள்ளைகள், என் சொத்து எல்லாம் ஆண்டவர் உமக்கு முன்பாக வைக்கிறேன். என் வீடே உமக்கு முன்பாக இருக்கட்டும். உண்மையை தான் நாங்கள் நோக்கி பார்ப்போம். நீர் தான் எங்கள் சொந்தம், நீர் தான் எங்கள் சொத்து. வனாந்திரத்தில் வெயிலில் ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி அரண்மனையில் வைத்திருக்கிறீங்க. நீர் தான் எனக்கு சொத்துன்னு சொன்னான். அதனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதான் தைரியமாக சொல்லுகிறான், நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு நம்பிக்கை சொல்கிறான். இன்னும் இருக்கு, இன்னும் உண்டு, எனக்கு இயேசு தருவார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சுதந்திரம் என்ன? எனக்கு நல்ல ஒரு உடல் சுகம், பலன், சமாதானம், நல்ல ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை, மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இன்னும் ஆண்டவர் எனக்கு தருவார் சொல்லி நான் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன். அவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி தைரியமாய் சொல்லுகிறான். அதே மாதிரி நாமும் சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு சொந்து, நீர் எனக்கு சுதந்திரம், நீர் எனக்கு பங்காக இருக்கிறீர். நீர் எனக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை எனக்கு நீர் தருவீர். எனக்கு நேர்த்தியான இடத்துல எனக்கு தருவீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாவீது கர்லின கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் தான் எங்களை காப்பாற்றி தப்பி ஊற்றி நடத்த முடியும். நீர் தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் எங்கள் படைத்த தேவனை நோக்கி நாங்கள் பார்த்து நம்புகிறோம். ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு சுதந்திரமும் எங்கள் பாத்திரத்தில் பங்குமா இருக்கிறீர். எங்களுடைய பாத்திரம் நிரம்பி 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 வழித்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் இந்த நாட்களிலே எங்களுக்கு வாலிபர்களாக எங்களுக்கு நீர் கொடுக்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ முதிர் வயதில் கடைசி காலத்தில் நிம்மதியாய் நம்ம வாழ்கிறோங்கிறது அல்ல ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய சமாதானத்தினால நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சுதந்திரமாக சொத்தாயிரும், எங்கள் பாத்திரத்தில் நீர் பங்காயிரும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். தாவீதை ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் நீர் அருளுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு நீர் அருளுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் ஆலயத்தில் இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல ஒரு வயத வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கும்படியாக கத்திருந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கத்திருந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நிலங்கள், சொத்து, செல்வம், பணம், ஆண்டவரே ஆஸ்திகள், ஆபரணங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுதந்திரமாக இருந்தால் போதும். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நிறைவான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த அருமையான இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த வாலிப நாட்களில் முதிர் வயதில் அல்ல ஆண்டவரே, இந்த வாலிப நாட்களிலே நல்ல ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். எதிர்கால வாழ்க்கையும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான சமாதானமான ஆண்டவரே சோதரன், நீர் அவங்களுக்கு சொத்தாய், நீர் அவர்களுக்கு பங்குமாய் இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை குடும்பம் நிரம்பி 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 வழியத்தக்கதான ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிறைவையும் மகிழ்ச்சியையும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்காலத்தில் நீர் கொடுக்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் வாலிப நாளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை மாத்திரம் நம்புவோம். நீர் தான் எங்களை காப்பாற்றுகிறவர், நல்ல சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவர் நீர் ஒருவர். நீர் அப்படி ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் சொல்லணும், தாவீதை மாதிரி நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக சொத்தாக நீங்கள் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகத்தை படைத்தவர் நீர், நீர் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால, நீர் இந்த பிள்ளைகளுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களை நீர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர். நீர் தகப்பனாக இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளுக்கு அது சுதந்திரமாக அருளுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைகள் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் கற்று இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். சுகத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம், சமாதானத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் அருளுகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் வெளியே நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 முதல் 5 வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முடிக்கப் போகிறோம். நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாய் அறிக்கை செய்வோம். நாம் எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து, உன் நோயிலெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.